வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக எந்த வடிவத்திலையுமே அதை எடுத்துக்கிறது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது ஒரு தவறான கருத்து. நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிடும் போது தான் நமக்கு அது நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது, இது எதுவுமே நமக்கு நன்மைகளை கொடுக்காது. 1% கூட நன்மைகளை கொடுக்காது. வெறும் சுவைக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன்ஸ், நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயமும் இருக்கு. அதனால நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கோங்க. முட்டை குழம்பு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடலுக்கு தேவைப்படக்கூடிய முழு புரதச்சத்தையுமே முட்டை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை காலை உணவுகளில் ஒரு முட்டை, மதிய உணவுகளில் ஒரு முட்டை அப்படின்ற அளவுகளையோ அல்லது மதிய உணவிலே 2 முழு முட்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா புரதச்சத்து கிட்டத்தட்ட நமக்கு முழுமையாக கிடைச்சிரும். ஒரு முட்டையில் தோராயமாக 6 கிராம் புரதச்சத்து இருக்கக்கூடிய நிலையில் 2 முட்டை நம்ம சாப்பிடும்போது இதிலிருந்து நமக்கு 12 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய தினசரி புரதச்சத்து குறைபாடுகளை நீக்கிக்கலாம். தினசரி செயல்பாடுகளை நம்ம தடையின்றி செய்யலாம். தசைகள் ஆரோக்கியமாக இருக்கும். தசைகள், எலும்புகள், உடல் பலம் பெறும். தசைகளினுடைய இயக்க செயல்பாடு சிறப்பாக இருக்கும். தசைகள் இயற்கையாகவே நமக்கு தளர்த்தப்படும். ஸோ குறிப்பாக அதில் இறுக்கமெல்லாம் எதுவுமே இருக்காது. தசைகள் ஆரோக்கியமாக முழு வளர்ச்சி பெறுவதற்கு புரதச்சத்து குறைபாட்டை நீக்கி புரதச்சத்து இல்லாதால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் உடலில் ஏற்படுதோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதாக முட்டை நம்மளுடைய உடலுக்கு வலு சேர்க்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாம். நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 2 முட்டைகளை சாப்பிடுவது இதய நோய்களை தவிர்ப்பதற்கு உதவும் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால்களை நமக்கு பராமரிச்சுக்கிட்டு கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கணும். ஏன்னா கொலஸ்ட்ரால்கள் ரத்த நாளங்களில் படிந்திருக்கும் பொழுது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்காது. அதனால ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்லாததால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும். ஸோ அதனால கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கிறதுக்கு தான் முட்டை ஹெல்ப் பண்ணும். இதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு, இதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் 2 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியம் பாதுகாப்பாக இருப்பதற்கு, கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் 2 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாம். முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் எனப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண்களில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ப்ளூ ரேஸ்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கும். யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள்லேருந்து பாதுகாக்கும். கண்புரை, மாகுலர் டீஜெனரேஷன், கண் விழிகளில் சிதைவு ஏற்படுவது, கண் பார்வை மங்கி போவது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு கண் பார்வை நமக்கு கூர்மையாக வைக்கும். ஸோ நமக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கணும்னா முட்டை நம்ம சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கண் சார்ந்த குறைபாடுகளுமே சரி பண்ணிக்கலாம். கூர்மையான கண் பார்வையை பெறலாம். இப்போ இருந்த குழந்தைகளுக்கு கூட நீங்கள் முட்டை கொடுக்கணும். ஸோ தினமும் நீங்கள் அவங்களுக்கு முட்டை கொடுத்தீங்கன்னா அது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயதாகக்கூடிய காலகட்டத்தில் கூர்மையான பார்வையை அவங்க பெறுவாங்க. மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்படுவதற்கு முட்டை சாப்பிட வேண்டியது அவசியம். மூளை வளர்ச்சி மற்றும் மூளையினுடைய செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சத்துக்கள் முட்டையில் இருக்கு. எனவே ஒரு நாளைக்கு 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிடும்போது அறிவாற்றல் மற்றும் நினைவு திறன் மேம்படும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேடராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மூளையினுடைய அந்த நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு நரம்புகளில் ரத்த ஓட்டம் சிறப்பாக பாய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேடராக இருக்கணும் அப்படின்னா, மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கணும்னா நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கலாம். எடையை கட்டுப்படுத்தக்கூடியது முட்டை. இப்போ நம்ம எடையை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகளை அதிகமாக சாப்பிட்றத முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ முட்டைகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுடைய வயிற்றை அதிகமாக கலோரிகள் சாப்பிடாத அளவுக்கு உங்களுடைய பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணும். நீண்ட நேரம் உங்களுடைய வயிற்றை முழுவதுமாக வயிறு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். இதனால் நமக்கு பசி குறைவாக தான் இருக்கும். ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய கலோரிகள், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்
என்ன பண்ணும் அப்படின்னா கொழுப்புகள் நம்மளுடைய உடலில் தேங்காமல் பாதுகாக்கும். ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். ஸோ வெளியேற்றும் குறிப்பாக அந்த கழிவுகளில் வந்து நமக்கு குறிப்பாக அந்த நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கொழுக்கொழுவின்றக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து நமக்கு ஆற்றலாக மாற்றிடும். ஸோ எனர்ஜியாக மாற்றி நமக்கு அது வந்து உடல் எடையை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைத்துக் கொள்வதற்கு, பக்க விளைவுகளை எல்லாமே விரைவான அளவில் குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் முட்டை எடுத்துக்கலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடியது முட்டை. நாளொன்றுக்கு 2 முட்டைகளை சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு போதுமான அளவு கால்சியம் சத்து கிடைக்கும், விட்டமின் B12 எல்லாம் கிடைக்கும். இது நம்மளுடைய எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய விட்டமின் D குறைபாடு ஏற்படும் போது கால்சியம் சத்து உறிஞ்சக்கூடிய அந்த பற்றாக்குறை இருக்கும். ஸோ குறிப்பாக விட்டமின் D சத்து தான் நமக்கு கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துது. ஸோ விட்டமின் D குறைபாடு ஏற்படாமல் பாதுகாத்துக்கணும். நம்ம நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கணும். இதனால் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புகளும் வலுப்பெறும், குறிப்பாக பற்களும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது. ஸோ முட்டை அப்படின்றது டயட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இந்த அளவுக்கு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ குறிப்பாக விட்டமின் B12, கலோரிகள் 6 கிராம், புரதம் 5 கிராம், கொழுப்பு, விட்டமின் A, விட்டமின் D, ரிஃபோஃப்ளோவின், ஃபோலேட், பாஸ்பரஸ் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து முட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.